என் பொண்ணு பேர் சோனா அதினி. அவளை வந்து ப்ரீகேஜி சேர்த்துருக்கேன் இந்த சில்ட்ரன்ஸ் ஹவுஸ் ஸ்கூலில். நான் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் மாண்டசரி பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் வந்து இவ்வளோ தூரம் பண்ணுவாங்களா அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறையா எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் எல்லாருமே குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்க்குறோம். பட் வந்து என்னோடது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக தான் இருந்தது. நாள் ஆக ஆக என் குழந்தைகிட்ட வந்து அவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சுது. இப்போது எனக்கு வந்து பெரிய பொண்ணு இருக்கா, அவள் வந்து ஷீஸ் 10 years ஓல்டு. ஸோ அவளுக்கு வந்து சிப்ளிங் டேஸ் நடந்தது இங்கே. அதில் வந்து ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஸோ ஃபார் பாஸ்ட் 1 week ஆஃப்டர் திஸ் செலிப்ரேஷனும் ஷீ கெப்ட் ஆன் டாக்கிங் அபவுட் திங்ஸ். இங்கே நடந்ததை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நாள். என்கிட்ட ரொம்ப சூப்பராக இருந்ததுமா அந்த ஸ்கூல். ஈவன் அவள் எப்படி கேட்டான்னா, ஏமா என்னையும் இந்த ஸ்கூலில் சேர்க்கல அப்படின்ற மாதிரி அவள் வந்து கேட்டா. அதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு டீச்சர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க டு ஈச் கிட், இண்டிவிஜுவலாக கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பேசுகிறாங்க. அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ ஐ ஹாவன்ட் சீன் திஸ் இன் எனி ஆஃப் த ஸ்கூல்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். Myself, Dhanvi's grandmom. I admired the school every day after Dhanvi's response and clarification. I suggest the school for neat and calm environment. She learned every day discipline, moral values, happiness and extra too. Dhanvi learn here moral values, kindness, supportive system from our friends, teachers. Madam given more freedom, what they achieve அப்படிங்கிறதுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் இடையில எந்த கேப்பும் இல்லாமல் கொண்டு போயிருக்காங்க. ஸோ மை ரெக்வஸ்ட் யூ டு பிளானிங் reunion for children and parent too. That's all. Love you all. என் பேர் அஸ்வினிங்க. மதர் ஆஃப் துருவின் பவிஷ்யா. அவர் நர்சரியில் இருக்கார். ஆக்சுவலி இந்த ஸ்கூல் வந்து அவரோட கலீக் ஒருத்தங்க தான் ரெஃபர் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஐடியாவும் இல்லாமல் தான் வந்தோம். பட் அந்த வித்யாரம்பம் இவங்க பண்ணதே வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல ரூட்ஸோட கனெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. அது பிஃபோர் கம்மிங் இன் டு த ஸ்கூல், ஆஃப்டர் கம்மிங் இன் டு த ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. லைக் ஷேரிங், இப்போ மற்ற பசங்களோட அவங்க வெளியில பார்க்குற மற்ற பசங்களோட ஷேர் பண்றது. இப்போ அதே மாதிரி வந்து ஒருத்தங்க நம்ம சப்போர்ட் பண்ணணும். இப்போ டக்குன்னு யாரோ ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா கூட போய் டக்குன்னு தூக்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வி கேன் சி அந்த மாதிரி குழந்தைகிட்ட பார்க்க முடியுது. நல்ல பேஸ் கொடுக்குறாங்க இங்கே. ஃபர்தராக ஃபியூச்சர் ஸ்கூல் எஜுகேஷன், ஃபார்மல் ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து அதோட பேஸ் இது. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. காஃபி இது மில்க் குடித்தா அதை வந்து நான் சிங்கில் போட்டுறேன், நானே போடுறேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து அவனுக்கு ரைம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபஸ்ட் ரைம்ஸ் வந்து ஸ்கூலில் இங்கே லேர்ன் பண்ணி அவங்க வந்தது அந்த கிராண்ட்மா கிராண்ட்பா சாங். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராண்ட்மா வந்து ரொம்ப ஹாப்பி அதை கேட்டுட்டு. இப்போது ஸ்கொயர் ஷேப்ஸ் டிவி பார்த்தா ரெக்டாங்கிள் மாதிரி டிவி இருக்கும் இல்லைப்பா. சோப்பு வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும், சர்க்கிள் பிளேட் சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ தே குட் ஏபிள் டு கனெக்ட். அதனால் ஒரு நல்ல ஓரியன்டேஷன் கிடைக்குது. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ஹாப்பி கம்மிங் டு ஸ்கூல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஆல். நான் தேவ்மித்ரனோட அம்மா. இந்த இயர் தான் என் பையன் ஆக்சுவலி அக்டோபரில் தான் இங்கே சேர்த்தேன். ஆக்சுவலி சேர்க்குறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்கூல்ஸ் பார்த்தோம். எதுவுமே எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. இங்கே வந்தோடனே ஆக்சுவலி அவங்க ரிசீவ் பண்ணது, அவங்க ஸ்கூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணது, அந்த ஓரியன்டேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பர்சனலாக நல்லா அட்டென்ட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ ஒரு நாள் கூட அவன் சாப்பிடாமல் வந்ததில்லை, லைக் டர்ட்டியாக கூட அவன் வந்ததில்லை. ரொம்ப நீட்டாக இருப்பான், நீட்டாக பார்த்துக்குவாங்க. இப்போவே வந்து A to Z சொல்கிறாங்க, 1 to 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறாங்க. அக்டோபரில் தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ யூ கேன் சி ஹவு ஃபாஸ்ட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி 5 months இவ்வளோ சேஞ்சஸ் அவன்கிட்ட எனக்கு நல்லா தெரியுது. எதுவுமே அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பர்சனலாக நேம் பண்ணி சொல்லுவாங்க. இவங்களோட அம்மா தானே நீங்கள், இவங்க பேரண்ட் தானே, இதுதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சின்னதாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் டே அது ஸ்டாஃப்ஸ் கிட்டேருந்து நமக்கு தெரியும், அவங்க டீச்சர்ஸ் கிட்டேருந்து. ஆமாம் ஜெயா மேம் எங்களுக்கு இது சொன்னாங்க, ஓகே மேம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சஜு வில்லியம்ஸ், அனிஷா கேத்ரினோட அம்மா. அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி வந்து சஜு வந்து கொஞ்சம் ஷையாகவே இருப்பான் பேசுகிறதுக்கு. சோஷியல் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும். இங்கே சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து எல்லாட்டையுமே ரொம்பவே தயக்கமே இல்லாமல் நல்லா பேசுகிறான்.
இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் எப்போது ரைட் ஸ்கூல்னு சொல்லி ஃபீல் பண்ணது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடந்துச்சு. அப்போது வந்து ஜெயா மேம் வந்து பேசினாங்க எங்ககிட்ட. பேசும்போது வந்து நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் கொடுத்தாங்க. அந்த இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது வந்து எங்களுக்கு ரொம்பவே சேஞ்சஸ் நல்லாவே தெரிஞ்சுது. இப்போது இந்த ஸ்கூல் வந்து எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து ரைட்டான ஸ்கூல் தான் அப்படின்னு எங்களுக்கு அப்போ தான் ரொம்பவே நல்லா ஃபீல் ஆச்சு. நம்ம படித்ததுக்கும் இவங்க படிக்கிறதுக்கும் வந்து ரொம்பவே வித்தியாசம் நல்லாவே தெரியுது. நம்ம வந்து என்னென்னா மார்க்ஸ் வச்சு மட்டுமே இது பண்ணுவோம். இங்கே வந்து மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. மார்க்ஸ் பேஸில் இல்லாமல் எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸில் எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஹம்சிகாவோட கிராண்ட் ஃபாதர் பேசுகிறேன். முருகன் என் பேர். நான் மதுரையில் இருக்கேன். எங்கள் பாப்பாவோட எல்கேஜி சேர்க்குறதுக்கு நாங்கள் ஸ்கூல் எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் அப்படின்றத நாங்கள் வந்து தேடணும். நாங்கள் தேடுறப்ப சில்ட்ரன்ஸ் ஹவுஸை பற்றி நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்தது. எல்லா பேருமே நான் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 4-5 பேர் சொன்னாங்க, நல்ல உங்களுக்கு அடிப்படையான வந்து ஒரு கல்வி, ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு கல்வி, நல்ல ஒரு ஹோம்லியான ஒரு டீச்சிங் எல்லாமே இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. இங்கே சேர்ந்ததுக்கப்புறமேட்டு அவளோட வேலைகளை அவளாக செய்கிறா, அதையுமே வந்து நேர்த்தியாக செய்கிறா. அது போக வந்து தன்னம்பிக்கையாக பேசுகிறா. அந்த சுற்றுப்புறல் சூழல் இங்கே இருக்குது. அந்த குழந்தைகளுக்கான வந்து அந்த படிப்பு சொல்லித்தர முறை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாட்டுச்சூரியில் ஒரு இதாகவே வந்து பொருளாக வச்சு அதை சொல்லித்தர பண்ணுறப்ப அவங்க வந்து அதை படிப்பு அப்படின்றது வந்து அறிவு சம்மந்தமாக இல்லாமல் அது மனப்பாடம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் அந்த வாழ்க்கையில் அவங்க எப்பயுமே வந்து நினைவில் இருக்க மாதிரி வந்து இருக்கிறது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்காது. இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கும் ஜெயலட்சுமி மேமுக்கும் அந்த ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே வந்து எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.